2025 பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட கிராசிங் லைன்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் படம் தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தினா நம்ம போலாம். இந்த படத்தோட ரன் டைம் 1 hour 43 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 6.5 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கேங்ஸ்டர்லா இருந்திருப்பாரு. பட் இருந்தாலுமே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்து ஒரு பர்சனல் லைஃப் வாழ்ந்துருக்காரு. ஸோ இவர் ரிலேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு காணாமல் போயிடான். ஸோ அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கும்போது அந்த கிரைம் கேங்கில் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ போலீஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு பார்க்குறாரு. பட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் கண்டுக்கல. ஒரு இடத்துல இதுக்கு மேல முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இவரே பாத்தீங்கன்னா களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சின்ன சம்பவங்கள் என்ன அப்படின்றது படத்தோட ஸ்டோரியா இருக்கு. யூஸ்வலா கேங்ஸ்டர் படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவரா தான் ஹைப் பண்ணி காமிப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேங்ஸ்டர் ரியலா இருக்காங்களோ ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. தென் படத்துல ஃபேமிலி சம்பந்தமான ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ஆக்டிங் படத்தை நினைச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேரக்டரோட பேக் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை தவிர எந்த ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஸ்டோரியா பார்க்கும்போது புதுசா எதுவுமே இருக்காது. ஒரு பழைய டெம்ப்ளேட் தான். இதுக்கு முன்னாடி எல்லா படங்களும் இருக்கிற ஸ்டோரி தான் இந்த படத்துலயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலே அடுத்தடுத்து எனக்கு போகுது அப்படின்னு நம்ம ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து பயங்கரலாக போகுது. தென் செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ்ல விட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசா இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு டைம் பாஸ்க்காக வேணா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.